வணக்கம் நண்பரே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலெக்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு சந்தையில் 3 நாளில் 800 ரூபாயை லாஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி லாஸ் பண்ணாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அலெக்ஸ் எப்போதுமே பங்கு சந்தையில் நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பங்கு சந்தைனாலே நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறத கேட்டு ஸோ பங்கு சந்தையில் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துக்கிட்டே இருந்தார். இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவரோட பணத்தை ரெட்டிப்பாக்கலாம், மும்மடங்காக்கலாம் அப்படின்ற யோசனையும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் தன்னோட கையில் இருந்த ஒரு 10,000 ரூபா சேமிப்பு பணத்தை எடுத்து பங்குச்சந்தையில் போட்டு அந்த காசை டபுள் மடங்கு ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. எதிர்பாராத விதமாக அன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை படிக்கிறாரு. அது என்ன செய்தி அப்படின்னா, டெக் ப்ரோ அப்படின்ற ஒரு நிறுவனம் டெக் தொழில்துறையில் எவ்வாறு புரட்சியை ஏற்படுத்தியது அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை படிக்கிறாரு. அந்த ஆர்டிக்கலில் அந்த நிறுவனத்தை பற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸஸாக இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த டெக் ப்ரோ அப்படின்ற நிறுவனம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லாபம் தரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார். ஒரு ஃபண்டமெண்டலோ ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸோ எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு இம்பல்சிவாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் படித்து முடித்த உடனே ஒரு 10 மணி போல் படிக்கிறாரு. ஒரு 10:05 போய் உடனே அவரோட ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணுறாரு. ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த டெக் ப்ரோ அப்படின்ற கம்பெனியை நல்லா லாபம் தரப்போகுது, நல்லா நம்ம பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திங்கிங்கில் அதை வாங்கிடுறாரு. இப்போ அந்த ஸ்டாக்கோட ரேட் 100 ரூபா இருக்குது. அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த ஒரு ப்ராப்பர் பிளானுமே இல்லாமல் அவர் பை பண்ணிடுறார். கையில் வச்சுருந்த ஒரு 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாயில் 8,000 ரூபாயை எடுத்து இந்த பங்கை வாங்கிடுறாரு. இதை வாங்கினதுனே உடனே அவருக்கு என்னென்னா, இந்த பணம் 8,000 ரூபா டபுள் மடங்கு ஆகிடும், பணம் உடனே இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதை வாங்கிட்டு விட்டுறாரு. அலெக்ஸ் ஸ்டாப் லாஸை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த ஸ்டாக்கு தான் மேலே போக போதில்லை, எதுக்கு ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டாப் லாஸ்லாம் எதுவுமே போடாமல் விட்டார். இதுக்கு காரணம் அவர் காலையில் படித்த அந்த ஆர்டிக்கலில் நிறைய பாசிட்டிவான நியூஸ் இருக்கவும் உடனே இந்த ஸ்டாக் மேலே போயிடும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவர் ஒரு கற்பனை கடலில் மிதந்துக்கிட்டே விட்டுட்டார். ஸ்டாப் லாஸ் கூட போடலை. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. டெக் ப்ரோ கம்பெனி 100 ரூபாயிலிருந்து 102 ரூபாய்க்கு கூடுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு, கூட ஆரம்பிச்சிச்சு, இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இது போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்படின்றத பார்க்குறாரு. அப்போ கூட அலெக்ஸ் எவ்வளோ டார்கெட் போகும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுறாரு. ஒரு 2 நாள் கழித்து 3ஆவது நாள் அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங் ஓப்பன் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே 97 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 100 ரூபாயிலிருந்து 102க்கு போயிட்டு திருப்பி 97க்கு வந்துருச்சு. அலெக்ஸுக்கு ஒரே குழப்பம், என்னடா ரேட் திடீர்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் அந்த குழப்பமே அவனுக்கு அலெக்ஸுக்கு ஒரு பீதியாக மாறிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்கோட சார்ட்டை எடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தார். அன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் 90 ரூபாய்க்கு போயிடுச்சு. உடனே அதை பார்த்துட்டு ஐயோ இதுக்கு விட்டோம்னா இன்னும் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் நம்ம பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வில் ரொம்பையும் ஒரு சேடான ஒரு மொமெண்ட், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு இன்னும் இருக்கிற பணம் மொத்தமாக லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயந்து போய் 90 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை விற்றுட்டார். அன்னைக்கு அவர் விற்றதுக்கப்புறம் அவருக்கு மைண்டே இல்லை, ஆஹா லாஸ்ட்டில் விற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ லாஸ்ட்டில் விற்றுருக்காருன்னு கணக்கு பண்ணி பார்த்தா 8,000 ரூபாய்க்கு வாங்கி 7,200 ரூபாய்க்கு விற்றுட்டாரு. கிட்டத்தட்ட 10% அவர் 3 நாளில் 800 ரூபாயை லாஸ் பண்ணிட்டார். இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி 800 ரூபா லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி 2 நாள் கழிச்சு திருப்பி ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி அந்த ட்ரேடிங்கில் டெக் ப்ரோ என்ன கம்பெனி என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா 90 ரூபாயில் அவர் க்ளோஸ் பண்ணது இப்போ அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு 105 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அலெக்ஸ் பார்த்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணியிருந்தால் நாளைக்கு லாபம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பிளான் பண்ணாமல் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் எமோஷ்னலாக டிசிஷன் எடுத்துட்டார். எமோஷ்னலாக பையிங்கும் பண்ணிட்டாரு, எமோஷ்னலாக செல்லிங்கும் பண்ணிட்டார். இதுக்கு மூலமான இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணாமல் பண்ணது. ஸோ பிளான் பண்ணியிருந்தால் இங்கே எமோஷ்னல் நமக்கு ட்ரிகர் ஆகாது. ஸோ ப்ராப்பர் பிளானிங் இல்லாததுனால எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எந்த இடத்துல எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்றது தெரியாததுனால இவர் இந்த மாதிரியான ஒரு லாஸை சந்திச்சிட்டாரு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணணும்.
ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ், எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஓவர்வியூ நமக்கு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நமக்கு தெரியணும். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ப்ராப்பராக டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஒரு என்ட்ரி ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஓவர்வியூ நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் அடிக்கடி சந்திச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூலில் ஒரு ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்கில் 10 மடங்கு வளரும். இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூலில் இதுதான் பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூல். இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூலில் நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக் ஹிஸ்டாரிக்கல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது இயர்லி சேஞ்ச் எப்படி நடந்திருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் குயிக் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபினான்ஷியல், அதாவது ப்ராப்பரான வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு ரிலவெண்டடான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இப்போது இந்த ஸ்டாக் எந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அண்ட் இப்போ பையிங் ப்ரெஷரில் இருக்கா, செல்லிங் ப்ரெஷரில் இருக்கா அப்படின்றத நம்ம தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் முக்கியமாக இதில் ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஓகேங்களா, முக்கியமான ஒரு 8 இண்டிகேட்டரோட இண்டிகேஷன் இதில் இருக்கும். பை செல் அப்படின்ற முக்கியமான இண்டிகேஷன் இருக்கும். இந்த இண்டிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலாக எந்த ஜோன் நமக்கு ஒரு என்ட்ரி ஜோன், எந்த ஜோன் எக்ஸிட் ஜோன் அப்படின்றது நமக்கு இதில் தெரிஞ்சிடும். இது இதுதான் கரண்ட் ப்ரைஸ். இது கீழே இருக்கிறது சப்போர்ட் ஜோன், இட்ஸ் அ பையிங் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் ஜோன். இந்த மாதிரி நம்ம ப்ராப்பரான ஒரு குயிக் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரேடிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பழகிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடிங் ஸ்கில் உடனே இம்ப்ரூவ் ஆகும். இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூலை யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆன் ஸ்பாட் உடனே உங்களுக்கு ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியும். எப்படி ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக சைன் பண்ணுங்கள். இந்த பிஎஸ்எஸ் ட்ரேடிங் டூலோட அக்சஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஜஸ்ட்டு ஹேண்ட் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டெமோ காமிச்சிட்டு அவங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு ஜோனில் நீங்கள் இருப்பீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.